ரெண்டே 2 குலம் தான் அவனுடைய கணக்குல. நம்ம கணக்குல 4 குலம் சொல்றோம், 4 வர்ணம்: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். ஆனா பிராமணர்களை பொறுத்தவரையில இந்தியாவில இந்து சமூகத்துல 2 வர்ணம் தான், ஒன்று பிராமணன், மற்றவன் எல்லாம் சூத்திரன். வைசியன்கிறது கூட இடையில இவங்களா சொல்லிவிட்டது. அப்படி ஒரு வர்ணம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. சாதியால் வர்ணத்தால் உயர்ந்தவன் நான் மட்டும்தான், அத்தனை பேர் எனக்கு கீழானவன் தான். இது அண்ணாமலை காதல விடாது. எச்சி ராஜா உயர்ந்த சாதி, அண்ணாமலை கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுது, அதுதான் பார்ப்பனிய தர்மம் சொல்லுகிறது. எச்சி ராஜா வசந்த சாதி, நயினார் நாகேந்திரன் கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுகிறது, பார்ப்பனியம் சொல்லுகிறது, ஆரியம் சொல்லுகிறது. மோகன் பகவத் உயர்ந்த சாதி, அக்கா தமிழிசை தாழ்ந்த சாதி. அதுதான் ஒரு சங்கராச்சாரி சொன்னார். ஒரு பாப்பாங்கையில தொட்டு கொடுக்கிறார் துணிய, கவர்னரா இருக்கிற அக்கா தமிழிசைக்கு தூக்கி போடுறாரு துணிய. அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டாம், உறவு வேண்டாம், நட்பு வேண்டாம், போங்கடா எங்க அப்பா வழியில நான் போறேன்னு வெளியே வந்திருக்கணும். அக்கா தமிழிசை, இந்த மானம் கேட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் கையில நீ தூக்கி போட்ட துணிய, இது எனக்கு அவமானம், நான் ஒரு ஆளுநர், நான் கவர்னர், என் கையில நீ தூக்கி போறிய துணிய, சீச்சி உங்களோட இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலங்கிறது அவங்களுக்கு கவலை, எல்லாருக்கும் கவலை அதுதான். இவன் என்னையா ஒரேடியா போய் நின்று இருக்கான். திமுகவையும் சேர்த்து சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதிப்படியாக இருக்கிறோம்.